ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த ஏவிகே ட்ராவல்ஸில் தான் சென்னை டு திருநெல்வேலி ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த vlog-அ வந்து நான் ஃபுல்லாகவே நிறைய உள்ள இன்டீரியர்ஸ் எல்லாம் கவர் பண்ண முடியல. ஏன்னா நான் எனக்கு செம்ம டயர்டாக இருந்தேன். எடுக்க வேணாம்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஓவர்டேக்ஸ் எல்லாம் ரொம்ப க்ரூஷியலாக பண்ணாங்க. ரொம்ப பிடிச்ச ட்ராவல் vlog-ஆ இது அமைஞ்சுது. ரெஸ்ட் எடுக்கலான்னு இந்த பஸ்ஸில் ஏறினேன். பட் ஆனால் இந்த பஸ் வந்து என்னை செம்ம என்ஜாய் பண்ண வச்சிருச்சு. முழு vlog-ல சொல்கிறேன். நான் கோயம்பேட்டில் நான் ஏறிட்டேன் இந்த பஸ்ஸில். 9:30க்கு எடுத்து 10:25க்கு கீழம்பாக்கம் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தவொடனே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போகிறவங்களாம் இங்கேயே போய்க்கோங்க, இதோட காலைல திருச்சியில் தான் நிற்கிறது. வண்டி ஷார்ப்பாக 10:45க்கு கோயம்பேடை விட்டு எக்ஸிட் ஆகிடுச்சு. வழக்கம் போல் வண்டி வந்தோடனே கொஞ்சம் ப்ரைவேட் பஸ் இல்லையா, ஸ்டார்டிங்லேயே அக்ரெஷனாக தான் இருந்தாங்க. ஆனால் அது எந்தளவுக்கு அக்ரெஷனாக இருக்குதுன்னு போக போக ட்ராவலில் பாருங்கள். எடுத்தவுடனே உள்ள ஒரு பஸ்ஸையும் விடல. விக்னேஷ் டிஏடி தான் ஃபஸ்ட்டு விக்டம் எங்களுக்கு. இதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு ட்ராவல்ஸை ஓவர்டேக் பண்ணாங்க. அது இப்போ எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. உண்மையிலே சூப்பர் ட்ராவலாக எனக்கு அமைஞ்சுதுங்க. கரெக்டாக 10:45க்கு கிளம்பி 11:15க்கே பரனூர் டோல்கேட்டுக்கெல்லாம் வந்துட்டோம். டோல்கேட்டை கிராஸ் பண்ணி ஒரு 2 to 5 minutes வண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. பேசஞ்சர் பிக்கப்புக்குன்னு நினைக்கிறேன். எடுத்ததுலேருந்து கரெக்டாக அங்கே ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் வண்டிங்க எங்களை முந்திட்டு போச்சுது. அந்த வண்டிங்களெல்லாம் ஆக்சுவலாக நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் கேட்ச் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த திருநெல்வேலி டிப்போ எஸ்சிடிசி. ப்ரைவேட் பஸ்ஸுக்கு எஸ்சிடிசி ஓவர்டேக் பண்ணுறது சாதாரண விஷயம்தான். பட் ஆனால் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வண்டி வந்து இந்த அளவுக்கு நான் குயிக்காக நான் ஏன் ப்ரைவேட் பஸ் அன்றைக்கி ட்ராவல் பண்ண சூஸ் பண்ணியிருந்தேன்னா, நான் வந்து ஒரு 9 o'clock திருநெல்வேலி ரீச் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு 10 o'clock வந்து வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. ஸோ இந்த வண்டி அதுக்காக தான் பிளான் பண்ணி சூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எந்த வேலைக்காண்டி வண்டியை கரெக்டாக சூஸ் பண்ணணும் அந்த வேலையை இந்த பஸ்ஸு பர்ஃபெக்டாக செஞ்சிருச்சு. கரெக்டாக 1:10 பக்கம் வந்து நம்ம ஆத்தூர் டோல்கேட்டை கிராஸ் பண்ணிட்டோம். டிரான்ஸ்கிங் ட்ராவல்ஸு. இந்த ட்ராவல்ஸில் ஒரு நாள் நான் வந்து கம்ஃபர்டபுளுக்காகவே வந்து ட்ராவல் பண்ண ஒரு ட்ராவல்ஸ் அது. ஆக்சுவலாக அவங்க தான் வந்து நிறைய விஷயம் வந்து இந்த மாதிரி ஸ்லீப்பர் கோச்லேயே இந்த இன்க்ளைனிங் பொசிஷன்லாம் வச்சு ஃபஸ்ட்டு டைம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அதாவது காலுக்கு அதிகமான லெக் ஸ்பேஸ் கொடுக்குறது. அவங்கள பார்த்து கூட நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆனாங்க. அவங்க மாடல்லே வண்டி விடுறது. அதுவும் ஒரு சூப்பர் ட்ராவல்ஸுங்க. கம்மிங் பேக் டு ஜர்னி, இந்த வண்டியில் ஸ்பீடுக்கு வந்து பஞ்சமே இல்லை. நம்ம வரட்டும். இந்த ஏவிகே ட்ராவல்ஸில் வந்து நான் ரொம்ப நாளாக ஒரு ட்ராவல் பண்ணணும்னு ஐடியா பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அமையவே இல்லை. இவங்களை நாகர்கோவில் சரி குலசேகரமுக்கு ஒரு பஸ் போகிறதும், அப்புறமா நாசரேத்துக்கு ஒரு பஸ் போகிறது தான் எனக்கு தெரியும், பார்த்துருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி ட்ராவல் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஒரு லிஸ்ட்டில் பெண்டிங்கில் இருந்துச்சு. கடைசியாக எனக்கும் அந்த ட்ராவல் நல்லபடியாகவே அமைஞ்சிருச்சு. வண்டி வந்து விக்ரவாண்டி டோலை கிராஸ் பண்ணும்போது கரெக்டாக டைம் வந்து 12:55 to 1 o'clock அந்த மாதிரி ரேஞ்சில் கிராஸ் பண்ணிச்சு. இங்கேருந்து தான் ஆக்சுவல் சேஸே ஆரம்பிச்சுது. நான் இந்த வீடியோவை தான் ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் போட்டு எனக்கு இது செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. வண்டி இந்த 3 வண்டியும் நான் அப்போ தான் லைட்டாக தூக்கத்துலேருந்து முழித்தேன். தலைவர் விடாமல் சேஸ் பண்ணிகிட்டே இருக்கார் பஸ்ஸை. பார்த்தா ஆப்பிள் ட்ராவல்ஸு, தொடர்ந்து ரிதமு, அதுக்கு முன்னாடி ஒரு எஸ்சிடிசி, அவங்க எல்லாருமே ஒரு அந்த 80 கிலோமீட்டர் ஃப்ரீக்வன்சியில் போயிட்டுருக்காங்க. நம்மளால் அதையும் தாண்டி அழுத்தி மாசாக போயிட்டுருக்காப்புல. இந்த ஓவர்டேக்கை பார்த்ததுலேருந்து நான் ஒரு 1/2 hour வந்து அரை தூக்கத்தில் அப்படி இப்படின்னு தூங்கிட்டே இருந்தேன். இந்த ஓவர்டேக்கை பார்த்ததுலேருந்து எனக்கு தூங்கவே முடியல. ஆள் செம்மையாக விரட்டுறாப்புலையேன்னு சொல்லிவிட்டு நல்லா முழிச்சிட்டேன். ரெண்டாவது அதே ரேஞ்சில் போய் இந்த நேஷ்னலையும் விரட்டிகிட்டே இருந்தப்போ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நேஷ்னல் வந்து வழி விடுற மாதிரியே தெரியல. பட் 1 செகண்டில் வந்துட்டு நான் வீடியோவும் எடுக்க வேண்டாம்னு நினச்சேன். பட் ஆனால் நம்ம டிரைவர் வந்து நேஷ்னல் வந்து லைட்டாக சரண்டர் ஆகிற மாதிரி கொஞ்சம் ரியாக்ஷன் தந்துட்டாரா, ஜகா வாங்கிட்டார். அதில் வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்துடலான்னு எடுத்துட்டேன். செம்ம ஓவர்டேக்குங்க. இந்த மாதிரி ட்ராவலில் வந்து ஒரு ட்ராவல் என்தூசியஸ்டாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பயங்கரமாக இந்த மாதிரி ஒரு ட்ராவல் அமைகிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. வண்டியும் அதான் நம்ம போகிற பஸ் எல்லா பஸ்ஸையும் ஓவர்டேக் பண்ணிகிட்டே இருக்குதுன்னா ஜாலியாக தானே இருக்கும். அந்த ரேஞ்சில் ஒரு ட்ராவல்ஸாக இருந்துச்சு. உண்மையிலே ஏவிகேக்கு வந்து இப்படி ஒரு டைமிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு டெப்த்தாக போகிற ஸ்பீடில் போகிறது வந்து ஒரு ஆசமான விஷயந்தான். நேஷ்னல் ட்ராவல்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க பஸ்ஸு எல்லாத்துக்குமே தலைவர் ரஜினி படம் பேரை எல்லாத்துக்குமே வச்சுருப்பாங்க. வீரா, கபாலி, காலா, முத்து, இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. செம்ம ரஜினி ஃபேன் போல் இருக்குது நேஷ்னலு.
வண்டி பார்த்தீங்கல்ல, விடாமல் சேஸ் பண்ணி நேஷ்னலை பிடிச்சிச்சு. பட் ஒன் பாயிண்டில் கரெக்டாக வண்டி வந்து இந்த ஸ்பீடு வந்து திருச்சி வரைக்குமே இவங்க இப்படி தாங்க போயிட்டு இருந்தாங்க. திருச்சி தாண்டி ஸ்லோவாக போகுதுன்னு சொல்ல வரல, கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஸ்லோவாக போனாங்க. பட் ஆனால் இப்படிலாம் போகிறதுக்கு வந்து இப்போது ரீசெண்டாக நான் ட்ராவல் பண்ண ட்ராவல்ஸில் வந்து எந்த பஸ்ஸுமே வந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போகணும் அப்படின்லாம் போகலை. கரெக்டாக மணி 2:30 மணிக்கு சாரி கரெக்டாக 1:38க்கு வண்டி வந்து உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டுக்கு வந்துடுச்சு. டோல்கேட்லேயும் கரெக்டாக கொஞ்சம் ஒரு 1 மினிட்லேயே கிராஸ் ஆகிட்டோம். இந்த வண்டி டோல்கேட்டை தாண்டியும் ஸ்பீடில் வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி அறிகுறியே இல்லை. இந்த தீபம் ட்ராவல்ஸை சேஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். இதையும் அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் ஓவர்டேக் பண்ணுற டைமில் வந்து வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. இந்த வண்டி லெஃப்ட் லைனில் போயிடுச்சு. நான் ரைட் சைடில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால என்னால் கவர் பண்ண முடியல. அந்த டைமும் அந்த சைடு ஃபுல்லாக ஸ்லீப்பர் போர்ஷன் இருந்துச்சுனால சிங்கிள் சைட் ரோ ஃபுல்லாக ஸ்லீப்பர் போர்ஷன் அதனால் அந்த சைடை பார்க்க முடியல. பட் ஆனால் இதுவும் செம்ம சேஸ். இந்த தீபம் ட்ராவல்ஸும் ஸ்டார்டிங்கில் இவங்களுக்கு ஈக்குவலாக தான் போயிட்டு இருந்தாங்க. பட் நான் சொன்னேன் இல்லையா, இவங்க யாரையுமே விட்டுற மாதிரி ஐடியா இல்லை. அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கும்போது வண்டி சும்மா நறுக்குன்னு போயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஒரு திருச்சி நியரிங் அந்த மாதிரி இடத்துல மட்டும் கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி கொஞ்சம் சீன் போட்டாங்க. திருப்பி ஆனால் லைனுக்கு வரும்போது வண்டி பிடிச்சிட்டாங்க. தொழுதூர் டோலில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வந்துச்சு எனக்கு. அப்போ மட்டும் கொஞ்சம் தூங்கிட்டு கரெக்டாக ஒன்று நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஜேர்னினா இந்த ட்ராவல் ஆக்சுவலாக வந்து எனக்கு அந்த 2015க்கு முன்னாடியெல்லாம் ஆம்னி பஸ்ஸில் போவேன் இல்லை. வண்டி திருநெல்வேலியிலேருந்து பெருங்குளத்தூரில் ஏறினா 9 மணி நேரத்தில் கொண்டு திருநெல்வேலியில் விட்டுருவாங்க. கரெக்டாக தொழுதூர் டோலை க்ராஸ் பண்ணும்போது டைம் வந்து 2:30 மணி. குயிக்காக தான் வந்துட்டுருக்காங்க எல்லா இடத்துலையும். இந்த பச்சை கலர் எஸ்சிடிசி போகுது இல்லையா, இவங்களை வந்து நான் எல்லா ஜேர்னி, இது வந்து உசிலம்பட்டி டு சென்னை போகிற வண்டி, நான் எந்த ஜேர்னி போனாலும் எல்லா வண்டியும் என் கண்ணில் போட்டுருவேன் பஸ். தொழுதூர் டோல் தாண்டினோடனே கொஞ்சம் ஸ்லோவானாங்க. அப்போ எஸ்எம்எஸ் வந்து எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுற மாதிரியே ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா கோயம்பேட்டிலேருந்து எடுத்து இங்கே கீழம்பாக்கம் வந்து ஒரே டிரைவராக ஓட்டிகிட்ருக்காரு. அவருக்கும் கொஞ்சம் டயர்டு இருக்கும் இல்லையா. கரெக்டாக பெரம்பலூர் தாண்டினோன்னா இந்த எஸ்கேடி ட்ராவல்ஸை பார்த்தோன்னே திருப்பியும் கொஞ்சம் மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க கொஞ்ச நாளில் வந்து மொத்தமாகவே எல்லா ஆம்னி பஸ்ஸும் கீழம்பாக்கம் ஆரம்பிச்சிச்சு. 1-2 பஸ்ஸு எக்ஸப்ஷனலாக அங்கே இங்கேன்னு ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. அதில் இதுவும் ஒன்று. முன்னாடி எல்லாம் கீழம்பாக்கமில் வந்த உடனே ஜேர்னி டைம் எல்லாம் கம்மியாகணும்னு நினச்சி பார்த்தோம். பட் ஆனால் கீழம்பாக்கமில் வந்தும் ஜேர்னி டைம் வந்து எக்ஸஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது எல்லா ஜேர்னிலையுமே. ஏன்னா பரனூர்லேருந்து கீழம்பாக்கம் வர்றதுக்கு முன்னாடி 20 மினிட்ஸு அந்த மாதிரி தான் ஆகும் வண்டலூர் கிராஸ் பண்ணுறதுக்கு. இப்போல்லாம் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுது. அரை மணி நேரத்தில் கிராஸ் பண்ணிட்டாலே பெரிய விஷயமாகிடுது. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் ஆகுது. இந்த ஒரு ஜிஎஸ்டி ரோட்டில் வரத ரோட் டைவர்ஷன் அங்கேருந்து ஏதாவது ஆல்டர்னேட் சொல்யூஷன் மாதிரி ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும். கரெக்டாக 3:25க்கு வண்டி வந்து சமயபுரம் டோல்கேட்டுக்கு வந்துச்சு. 4:45 மணி நேரம் கீழம்பாக்கத்துலேருந்து கணக்கு பண்ணி வந்திருக்காங்க. செம விரட்டு. நான் இந்த ஜேர்னி கிடச்சதுக்கு எனக்கும் செம சந்தோஷம். ஸ்ரீரங்கம் பார்க்குறதுக்கு நைட்டு நம்மக்கிட்ட அந்தளவுக்கு கேமரா ஃபோக்கஸ் ஆனது இல்லையா, ஸோ பார்க்க நைட் வியூ சூப்பராக இருந்துச்சு. வண்டி வந்து கரெக்டாக எப்போது வண்டி எடுத்து கரெக்டாக ஒரு 4.30 ஹவர்ஸ்க்கு மேலே ஆனதுனால எல்லோரும் எப்போ பிரேக் போடுவாங்கன்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இவங்க வந்து மேல்மருவத்தூரில் எல்லா பஸ்ஸுமே வந்து ஆம்னி பஸ் வந்து மாமண்டூர்கிட்ட எப்போவுமே ஒரு பிரேக் போட்டுருவாங்க. இந்த கேப்பில் சுபமா ஓவர்டேக் பண்ணிடுச்சு. இவங்க மாமண்டூர்லேயும் பிரேக் போடல. எப்போ எல்லோரும் பிரேக் போடுவோன்னே வெயிட் பண்ணிகிட்டு தான் இருந்தோன்னு சொல்லணும். வண்டி அங்கே ஓவர்டேக் பண்ண வண்டியை ஒரு வண்டியாக பிடிச்சிட்டே இருந்துச்சு. திருமலை வாசன் எங்களை ஓவர்டேக் பண்ணிச்சு, அந்த வண்டியை பிடிச்சோம். ஆக மொத்தம் எல்லாத்தையும் சேஸ் பண்ணியே முடிக்கணுன்ற ஒரு நினப்பிலே வந்து முடிச்சிட்டாங்க. கரெக்டாக 3:35க்கு வந்து திருச்சி தாண்டின உடனே பிரேக் போட்டுச்சு. பிரேக் போட்டு இந்த மோட்டரில் வந்து நிப்பாட்டினாங்க. நைட்டு ஒரு இடத்துல டீ குடிக்க போனால் 30 ரூபாங்களாம் அந்த டீ கடைக்காரன். ஆக்சுவலாக இந்த மாதிரி கடையில் வந்து கொடுத்து வாங்கலாம் 30 ருபீஸ் கொடுத்து. பட் ஆனால் இவ்வளோண்டு ஒரு கப்பில் ஒரு 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறதுலாம், நைட்டு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறது கூட ஓகே. பட் 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம்.
இந்த பஸ் மேனேஜ்மெண்ட்டும் இந்த மாதிரி இடத்துல நிப்பாட்டுறது கொஞ்சம் யோசிக்கணும். என்னதான் இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு பயங்கரமான ரேஞ்சில் உள்ள ஒரு ஹோட்டலில் போய் நிப்பாட்டிட்டு வாங்கினா கூட பரவாயில்ல. எல்லாரும் கொடுக்குற அதே டீ கப்பில் தான் இவங்களும் கொடுக்குறாங்க. 30 ருபீஸ்லாம் அதிகம். கரெக்டாக 4 o'clock அந்த மாதிரி ரேஞ்சில் விராலிமலையும் தாண்டியாச்சு. கரெக்டாக மோட்டலில் தாண்டி ஒரு 5 நிமிஷம் கழித்து நானும் ரொம்ப நேரம் முழிச்சே இருந்தேன். அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். கரெக்டாக கோயில்பட்டியில் தான் எழுந்தேன். கோயில்பட்டியில் வரும்போது டைம் வந்து கரெக்டாக 7:25. அன்றைக்கி கொஞ்சம் நல்லா வெயிலாக தான் இருந்துச்சு. காலையிலே நல்லா விழிஞ்சிருச்சு. பஸ்ஸும் ஓகே, நம்மளை ஒரு 8:15 to 8:30 கொண்டு விட்டுருவாங்கன்ற ஹாப்பினஸில் நானும் அதுக்கப்புறம் ஜாலியாக முழிச்சிட்டு இருந்தேன் உட்காந்து. வண்டி கோயில்பட்டி இந்த சைடில் இறக்கி விட்டாங்க. பேசஞ்சர்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அவங்க இறங்கிக்கிட்டாங்க. இந்த மாதிரி முன்னாடி நைட் சர்வீஸ்லாம் இப்போ இந்த மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸில் இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. கரெக்டாக கயத்தார் டோலை தாண்டும் போது டைம் வந்து 7:40. வண்டி இங்கே தாண்டி எல்லோரும் பிரேக் போடுவாங்களான்ற மாதிரி பார்த்தாங்க. ஏன்னா வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு அந்த இடத்துல. ஓடிட்டேன்லன்ற மாதிரி வண்டி டக்குன்னு எடுத்துட்டாங்க. செம்ம டைமிங்க இது வரைக்குமே. முன்னாடி ஒரு பச்சை கலர் எஸ்இடிசி போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ வந்து எந்த எஸ்இடிசியுமே வந்து வண்டியை எடுத்தவொன்னே கொஞ்ச நேரம் இந்த மாதிரி 80 அந்த மாதிரிலாம் போகிறாங்க, ஒயிட் எஸ்இடிசி அந்த வண்டிங்கள்லாம். அதுக்கப்புறம் எல்லாருமே திருநெல்வேலி இந்த கீழம்பாக்கம் டு திருநெல்வேலி நான் ஸ்டாப்பே 11.5 மணி நேரம் 12 மணி நேரம் தான் ஓட்டுறாங்க. எப்படி தான் இந்த மாதிரி வந்து ரன்னிங் டைமையும் அதிகமாக்கி விட்றாங்க. என்ன பயன்னா, இவங்க இப்படி 12 மணி நேரம் ஓட்டுறதுனால ஆம்னி பஸ்ஸஸ் இவங்களோட ஒரு மணி நேரம் கம்மியாக ஓட்டினா போதுன்ற மனப்பான்மைக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவங்களாம் 10 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பெருங்குளத்தூர்லேருந்து திருநெல்வேலி கொண்டு போய் விட்டுருவாங்க. மேக்ஸிமம் ப்ரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து கோயம்பேடு இருக்கிற காலத்தில் 10 ஹவர்ஸ்லேயே நம்மளை கொண்டு போய் விட்டுருவாங்க. இப்போது இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து ரொம்ப டைம் எடுக்குது. அதுவும் எஸ்இடிசி ரொம்ப கஷ்டம். கரெக்டாக சங்கர் நகர் உள்ளே வரும்போது டைம் வந்து 8. நம்ம ஹாப்பிங்க. வண்டி வந்து கரெக்டாக என்ன ஒரு அதாவது கீழம்பாக்கத்துலேருந்து ஒரு 9.25 மணி நேரம் ரேஞ்சிலே வந்து உள்ளே கொண்டு வந்து விட்டாங்க. கரெக்டாக 8:15 அந்த மாதிரி டைம்லேயே வந்து வண்டி இங்கே மன்னாரப்பேட்டைக்கு வந்துடுச்சு. நாகர்கோவில் கொடைக்கானல் என்டிசி போகுது. இப்போவும் டைமிங் கீப்பப் பண்ணிடுறாங்க. எப்படியோ அந்த லாக்கெல்லாம் வச்சு அந்த பஸ்ஸு இன்னும் கொஞ்சம் நல்லா விட்டால் நல்லாயிருக்கும். 8:20 கரெக்டாக ட்ராப் பண்ணிட்டாங்க. உண்மையிலே ஒர்த்தான ஜேர்னி. 750 ருபீஸ் தான் டிக்கெட் ஏசியில். ட்ரை பண்ணால் பண்ணுங்கள், நல்ல வண்டி.